السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. بسم الله الرحمن الرحيم. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிரற்றவர்களாய் வெறுமையாய் இருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான். பின்னர் அவனே உங்களை இறக்கச் செய்வான். பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அன்பு தீன் சொந்தங்களே, அன்பு சகோதரிகளே, தஃப்சீர் அப்படிங்கிறது நான் போன ஒரு பகுதியில சொன்ன மாதிரியே எதை பார்த்தாலும் இதுதான் குரானுடைய அற்புதமோ, இதுதான் குரானுடைய அற்புதமோன்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மாதிரி இருக்கு. அதனாலதான் மொஜிசா, இது ஒரு மொஜிசா. சாதாரணமா பார்க்குறவங்க கண்ணுக்கு இது எப்படி இருக்குமோ, ஆனா மொஜிசாவா நம்மளுடைய எளிமையான ஒரு சிறு துளி அறிவுக்கே இது ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, இதை அறிவு கடல்கள் எப்படியெல்லாம் அதை ஆராய்ஞ்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் அதுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இந்த இந்த ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில உணர்வுகளை நான் பகிர்ந்துக்கிறேம்மா உங்களோட. சாதாரணமா சொல்லுவாங்க, நான் செத்து பொழைச்ச வேண்டாம். உதாரணமா ஒரு ரொம்ப பெரிய வியாதியில பாதிக்கப்பட்டு உயிர் போற சூழ்நிலையில இருந்து மறுபடியும் பழைச்சவங்க ஒருத்தவங்க யாராவது ஒரு உடல்நலக்கேடான ஒரு விஷயத்த பண்ணா என்ன சொல்லுவோம்? ஏண்டா உனக்கு செத்து பொழைச்சவே நீ, உனக்கு ஏன் இப்படி பண்ற நீ? ஒரு சிகரெட்லயோ எதுலயோ பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எல்லாம் மறுபடியும் அந்த போதைக்கு அடிமையாகிறப்ப சொல்லுவாங்க, செத்து பொழைச்ச நீ, எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்த, செத்த மாதிரி இருந்த, உன்னை பொழைக்க வச்சு இப்படி கொண்டு திருப்பியும் மறுபடியும் அதை பண்ற, உன்னோட வாழ்க்கையுடைய அருமை உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லம்மா. அந்த சிந்தனை இந்த ஆயத்தை படிக்கிறப்ப வருதுமா. நான் ஒரு கவிதை ஒண்ணு, அதாவது இது சம்பந்தமா ஒரு சில வரிகளையும் நான் சொல்றேம்மா. நம்ம எந்த நம்பிக்கையில இந்த உலகத்து மேல இவ்வளவு பாசம் வச்சோம்? ஏன் இதை நிரந்தரம்னு நினைக்கிறோம்? படைச்ச ரப்புவே சொல்றான் இது அற்பம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஏன் அந்த விளக்கம் இல்லாம போயிடுச்சு? கருவுக்குள் கருவாகி உயிருக்குள் உயிராகி வாழவே வந்தோம் அம்மா, இந்த உலகில் வாழவே வந்தோம் அம்மா, சொந்த இடம் எதுவென்று சிந்திக்க மறந்ததால் நொந்தே நாம் வாழ்வோம் அம்மா, மறுமையில் நொந்தே நாம் வாழ்வோம் அம்மா, தேடுமிடம் என மறந்து நாடி இதை வாழ்ந்ததனால் வாடினாம் வாழ்வோம் அம்மா. நவுதுபில்லா, அங்கு வாடினாம் வாழ்வோம் அம்மா. இன்பங்கள் வேண்டியிங்கு தீமைப்பட செய்ததனால் துன்பங்கள் அடைவோம் அம்மா, கொடிய துன்பங்கள் அடைவோம் அம்மா. உலகம் என்ற மது, உலக மது உண்டதனால் உயிர் மயக்கம் கொண்டதனால் உண்மைகள் மறந்தோம் அம்மா, மயக்கத்தில் உண்மைகள் மறந்தோம் அம்மா. மாயமாம் உலகம் வர குயவனாம் இறைவன் தந்த மண்ணுடம்பு உடுத்தோதம்மா, பொய் மண்ணுடம்பு உடுத்தோம் அம்மா, உடுத்தினோம், மண்ணுடம்பை உடுத்தினோம். காணாத உலகினிலும் கண்காட்சி நிறைந்திடினும் கனமேனும் மறவோம் என பலா ஷஹிதனா பலா ஷஹிதனா பலா ஷஹிதனா. காணாத உலகினிலும், இறைவா உன்னை காணாத உலகினிலும் கண்காட்சி நிறைந்திடினும் கனவேனும் மறவோம் என இறைவனிடம் சொல்லியே வந்தோம் அம்மா. மண் தந்த மறதியிலே கண்ணான உயிர் பொருளை காக்கவே மறந்தோம் அம்மா, இங்கு காக்கவே மறந்தோம் அம்மா. இது அந்த நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், நமக்கு ஆரம்பம் எங்க, நம்மளுடைய முடிவு எங்க, இது என்ன ஒண்ணுமே புரியாம நம்ம உலகத்துக்கு அம்மாவோட வயிற்றுல இருந்து வந்தோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம். போனவங்க எங்க போனாங்க நமக்கு யாருக்குமே தெரியல, அவங்க யாரும் திரும்பி வரவும் கிடையாது. மற்ற சித்தாந்தங்கள் சொல்றது எல்லாமே எந்த அறிவாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்திலேயே ஆடா மாடா கழுதையா பூரானா மறுபடியும் மனுஷனா அப்படி மாறி மாறி பிறவிகள் உண்டு, இது இதெல்லாம் மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி எப்படிப்பட்ட அற்புதமான மனித படைப்பு எப்படி ஒரு மிருக படைப்புக்குள்ள போக முடியும்? அது சான்ஸே கிடையாது. இதெல்லாம் யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது என்ன, இது நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம்? எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடிய சக்தி இந்த ஆயத்துக்கு இருக்குமா. மாஷா அல்லா, ரொம்ப குட்டியான ஆயத்தா இருக்குமா, ஆனா உள்ளுக்குள்ள நுழைஞ்சோன்னு சொன்னா மலைக்க வைக்குது, அழ வைக்குது, ஏங்க வைக்குது, பயப்பட வைக்குது, திடுக்கிட வைக்குது, எல்லாமே செய்யக்கூடிய சக்தி இந்த ஆயத்துக்குள்ள இருக்குதுமா.
இதெல்லாம் நான் வந்து ரொம்ப அற்பமான என்னுடைய அறிவுடைய பாதிப்புகளை தான் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால இதை சொல்றப்ப எனக்கு ஒரு பயம் இருக்குமா, அல்லாஹ் அந்த அறிஞர்கள் உணர்ந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியாம போறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆயத்துக்குள்ள நான் போறேம்மா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதம். நாமெல்லாம் யாரு? அல்லாஹ் சொல்றான், எப்படி நீங்க அல்லாஹ்வை நிராகரிக்கீங்க? அம்வாத்தன் ஃபஹ்யாக்கும். இது ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம். நீங்க வந்து உயிரற்றவையாக இருந்தீங்க, மௌத்த ஆயிட்டீங்க. பின்னாடி உங்களுக்கு உயிர் கொடுக்க, பிறகு நீங்க வந்து மௌத்தாக்கப்படுவீங்க, உயிர் கொடுக்கப்படுவீங்க. 2 பாஸ்ட் டென்ஸ், 2 ஃபியூச்சர் டென்ஸ். செத்து போயிட்டீங்க, நீங்க வந்து உயிரோட வந்துட்டீங்க. இனிமேல் சாக போறீங்க, இனி மறுபடியும் உங்களுக்கு உயிர் வரப்போகுது. பிறகு நீங்கள் அல்லாஹ்விடமே மீண்டு வரப்போகிறீர்கள். என்ன விஷயம்? அம்மா இந்த இடத்துல நல்லா கவனிங்கம்மா. ஒரு சாதாரணமா கடந்து போகாம, அது என்ன துர்ஜாவும் துர்ஜாவுன்னு அல்லாஹ் சொல்றான். திரும்பி வருவீங்க, திரும்பி வருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்மா? போவீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இங்க இருந்து மலேசியாவுக்கு போறீங்க, மலேசியாவுக்கு போறீங்க, மலேசியாவுக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து போறீங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நீங்க போனதில்லை, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்க, இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏற்கனவே இங்க இருந்திருக்கீங்க, திரும்பி வர்றீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு இருந்த இடத்திற்கு நாம் செல்வதை குறிக்கும் பொழுதுதான் திரும்பி வருகிறோம் என்று சொல்வோம். அப்ப ஏன் அல்லாஹ் திரும்பி வருவீங்க திரும்பி வருவீங்கன்னு சொல்றான்? சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. நிம்மதியடைந்த ஆத்மாவே, உன் ரப்பிடம் திரும்பி வா, உன் ரப்பிடம் நீ திரும்பி வா. நீ அவனை பொருந்தி கொண்ட நிலையில், அவன் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில். அப்போ திரும்பி வானா, நம்ம ஏற்கனவே ரப்போட நம்ம இருந்திருக்கோமா? ஏன் அந்த இடத்து சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் வந்து துர்ஜாவும், நீங்க திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள், திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், நாம் அல்லாஹ்விடம் திரும்பி சென்று விடுவோம். இது ஏன் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்? இதுல என்ன உள்ளுக்குள்ள ரகசியம் இருக்கு? நம் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? அம்மா இதை சொல்லும் பொழுது சூரத்துல் முஃமின்ல ஒரு ஆயத்து இருக்குமா, சூரா முஃமின்ல வருது, இன்னல்லதீன கஃபரு யுனாதவுன லமக்துல்லாஹி அக்பரு மின் மக்திக்கும் அன்ஃபுஸக்கும் இஸ் ததுஊன இலல் ஈமானி ஃபதக்ஃபுரூன். நிச்சயமாக இது வந்து மறுமை நாள். நிச்சயமாக நிராகரிப்பவர்களிடம் இன்று நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை கோபித்துக் கொள்வதை விட அல்லாஹுடைய கோபம் மிக பெரியதாகும். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையின் பால் அழைக்கப்பட்ட பொழுது அதை நிராகரித்து விட்டீர்களே என்று அவர்களிடம் கூறப்படும். அல்லாஹ் கேட்கிறான், இன்னைக்கு உங்களையே நீங்க கோச்சுக்கிறீங்க, அதை விட பெருசு அல்லாஹ்வோட, ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே அப்படின்னு நீங்களே உங்களை கோச்சுக்கிறீங்க. அப்படிதான் செய்வாங்க மறுமை நாள்ல. ஆனா அதை விட அல்லாஹ்வுடைய கோபம் ரொம்ப பெருசு. ஏன்னா அழைக்கப்பட்ட பொழுது நீங்கள் அதை மறுத்து விட்டீர்கள். அப்படியே சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அம்மா தயவு செஞ்சு இந்த ஒரு ஆயத்தை கொஞ்சம் மனக்கண்ணோட்டத்தோட பாருங்கம்மா, உள்ள உங்க ஆன்மாவில். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த தேடல் இருக்குதும்மா. நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்ல தாயே, வந்த இடம்தாம்மா. நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நமக்குடைய சொந்த இடத்தை பற்றி நினைவு இல்லாம இருக்காது. அந்த எண்ணத்தை மையமாக வச்சு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. காலு, அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா அமத்தன ஸ்னதைனி வ அஹ்யைதன ஸ்னதைனி ஃபஅதரஃப்னா பிதுனூபினா ஃபஹல் இலா குரூஜின் மின் சபீல். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நீ எங்களை அந்த சமயத்துல அவங்க வந்து உலகத்திலையும் மரணம் அடைஞ்சிட்டாங்க, மறுமையில எழுப்பப்பட்டுட்டாங்க. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இப்ப எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு 2 பாஸ்ட் டென்ஸ், ஒண்ணு வந்து நிகழ்காலம், ஒண்ணு எதிர்காலத்துல. அது எப்ப வேணாலும் வரலாம். ஒண்ணு வந்து என்னதுமா, அதாவது இறந்த காலம். அதாவது எப்போனா நம்ம வந்து முன்னாடியே இறந்திருக்கோம் ஒரு தடவை, அது எப்போனா நமக்கு தெரியாது, இறந்திருக்கோம், உயிரோட வந்திருக்கோம், அம்மாவோட வயிற்றுக்குள்ள உயிரோட வந்திருக்கோம், மறுபடியும் மௌத்தாக போறோம். இது வந்து எதிர்காலம், எப்போ மௌத்தா போவோம்னு தெரியாது, அதுவும் எதிர்காலம். மறுபடியும் உயிர்ப்பிக்க போறது எதிர்காலம்னு சொல்றோம் நம்ம. ஓகேம்மா, இப்போ வந்து பாருங்க, அதற்கு அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, நீ எங்களை 2 முறை மரணம் அடைய செய்தாய், 2 முறை எங்களை உயிர்ப்பித்தாய். அவங்களுக்கு 4 கட்டமும் முடிஞ்சு போச்சு, அவங்க எல்லாம் முடிச்சுட்டு மறுமைக்கு போயிட்டாங்க. 2 முறை மரணம் அடைய செய்தாய், 2 முறை நீ எங்களை உயிர்ப்பித்தாய். ஆகையால் நாங்கள் இப்பொழுது எங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறோம் அல்லாஹ். இதிலிருந்து தப்பி வெளியேற ஏதாவது வழியுண்டா என்று அவர்கள் கேட்பார்கள். அதாவதுமா, ஏற்கனவே 2 தடவை எங்களை செத்து போயிட்டோம்ல, நாங்க ஏற்கனவே 2 தடவை உயிரோட வந்துட்டோம், இன்னும் ஒரு தடவை ஏதாவது சாகிறதுக்கு வழி இருக்கா? ஆனா அல்லாஹ்வுடைய பதில் என்னமா, லா யதுகூன ஃபீஹல் மௌத இல்லல் மௌதத்தல் ஊலா வ வகாஹும் மதாபல் ஜஹீம். முந்தைய மரணம் தவிர வேறு ஒரு மரணமே அங்கு கிடையாது. அல்லாஹு அக்பர். அம்மா அந்த வார்த்தையை நல்லா கவனிங்கம்மா. அப்போ வந்து 4 கட்டத்தையும் தாண்டினவங்க இப்படித்தான் பேசுவாங்க.
இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே அம்வாத்தனா இருந்துட்டோம். ஏற்கனவே நம்ம வந்து நம்மள வந்து உயிரோடவும் வந்துட்டோம். அம்வாத்தன் ஃபஹ்யாக்கும். அல்லாஹ் வந்து நம்மள மௌத்தாக்கிட்டான், உயிர் கொடுத்துட்டான். இனிமேல் வரப்போறது அது டென்ஸே பாருங்கம்மா. அம்வாத்தன் ஃபஹ்யாக்கும்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப திருப்பி வரக்கூடிய யுமீத்துக்கும் யுஹீக்கும் ஃபியூச்சர் டென்ஸ். அது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சர்ஃப். உங்களுக்கு தெரியுமில்ல, முஸ்தக்பில் என்பது எதிர்காலத்தையும் குறிக்கும், நிகழ்காலத்தையும் குறிக்கும், இனி வரக்கூடியது. ஓகேம்மா, இப்ப இது ரெண்டும் நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், அது என்ன, மவுத்துனா என்ன? ஆக்சுவலா நம்ம மவுத்துங்கிறது ஒரு வகையான அமைதி நிலைமா, தூக்க நிலை. அதனாலதான் தூங்குறப்ப என்ன சொல்லுவோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹ்யா. நம்ம என்ன கஃபனா போடுறாங்க நமக்கு, சும்மா தூங்குதான் போறோம். அது மாதிரி காலைல எந்திரிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத அமாத்தனா வ இலைஹி நுஷூர். பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், நாங்கள் மவுத்தானதுக்கு அப்புறம் எங்களுக்கு உயிர் கொடுத்த. அப்போ பகலெல்லாம் நல்ல சுறுசுறுப்பா விழிப்புணர்வோட இருந்துட்டு நைட் கொஞ்ச நேரம் தூங்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மவுத். குட்டி மவுத் நம்மளை உணர வைக்கிறான்ல. அப்ப மவுத் என்பது ஒரு இயக்கத்தில் இருந்த ஒரு விஷயம், இயக்கத்தை நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் தான் மவுத். அப்போ அல்லாஹ் தாலா நம்மள இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மவுத் நிலைமையில வச்சிருந்திருக்கிறான், ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இதனுடைய சில கிளிம்சஸ் குரான்ல வருதுமா. அடிக்கடி அல்லாஹ் சொல்லுவான். அதாவது, நான் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினேன். சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் சொல்றான், பலா ஷஹீது, நான் நீங்க பதில் சொன்னீங்க. ஆதத்தினுடைய முதுகம் தண்டிலிருந்து எல்லா உயிர்களும் வெளியே எடுக்கப்பட்டு கொடுத்தப்போ. அதே மாதிரி அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காமிக்கிறான், நபிமார்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். இதாஹதல்லாஹு மீசாக்கன் நபியின லமா ஆதைத்துக்கும், நாங்க உங்களுக்கு வந்து வேதம் கொடுப்போம், நபித்துவம் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம், நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அக்கரர்த்தும், நாங்க அக்கரர்னா அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வாக்குறுதிகள் வாங்கிய ஒரு காலகட்டம் இது. முதல் மரணத்துக்கு முந்தைய காலகட்டம். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வெறும் உயிர்களாக, உடல் இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் அந்த அர்வாஹ் தோப்புல அல்லாஹோடு பேசி கொண்டிருந்தோம், அவனிடம் பதில் வாங்கி கொண்டிருந்தோம். அந்த காலம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. அல்லாட்ட பேசிட்டு இருந்தோம், அல்லாட்ட இருந்து பதில் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்திருக்கிறோம். இது வந்து அர்வாஹுடைய காலகட்டம். இதை பத்தி குரான்ல நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன கிளிம்சஸ் அப்படி அல்லாஹ் லேஸ்டா தொட்டு 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 காமிச்சிருக்கான். இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா. வானங்கள் பூமி எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு அமானிதத்தை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டோம். உலகத்துக்கு போகணும், இப்படி ஒரு போட்டி வைக்கப்படுது, அதெல்லாம் பயந்துருச்சு, மறுத்துடுச்சு. ஹமலஹல் இன்சான், மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டான். அப்போ அந்த அர்வாக தோப்புல நிறைய நடந்திருக்குது. இதெல்லாம் தெரியும். எப்ப தெரியும்னா, இந்த மனுஷன் கேட்கிறான் பார்த்தீங்களா, மவுத் வந்தோடனே நம்முடைய பார்வை ஹதீத் கூர்மையாகிவிடும். அப்போ நமக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். மண் தந்த மறதியிலே, மண்ணுடம்பு போட்டுக்கிட்டோமா இல்லையாம்மா, அந்த மண் தந்த மறதியிலே உயிர் பொருளை காக்கவே மறந்தோம் அம்மா. நம்முடைய வாழ்க்கை வரலாறே மறந்துட்டோம்மா நம்ம. அப்போ எங்கேயோ இருந்ததுக்கு பின்னாடி அல்லாஹு தாலா ஒரு மவுத் ஸ்டேஜ், ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ், ஒரு கோமா மாதிரி நம்மள எல்லாரையும் அல்லாஹ் போட்டுட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் மவுத். அம்மா இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் இதை சொல்லும் பொழுது அவங்க சிறு வயசுல இதை பத்தி என்ன கட்டுரை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சாம்மா. மாஷா அல்லா. அவங்க சொல்லும் பொழுதே, அதாவது என்னையா பெரிய வாழ்க்கை, நான்லாம் ஏற்கனவே செத்து பழைச்சவன், மறுபடியும் சாக போறேன், அவ்வளவுதான். ஆனா நான் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில இழிவடைஞ்சிடக்கூடாது, எனக்கு மறுபடியும் வாழ்க்கை இருக்கு, இது முடிவு இல்லை. ஏன்னா இது எனக்கு இந்த உலகத்தினுடைய ஆரம்பம், எனக்கு தொடக்கமும் இல்லை, இந்த உலகத்தினுடைய முடிவு எனக்கு முடிவும் இல்லை. நான் வந்து இந்த ஊர்க்காரனும் கிடையாது, இந்த ஊருக்கு சொந்தக்காரனும் கிடையாது, இந்த ஊர்க்காரனும் கிடையாது. அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ், அதுதான் முதல் மரணம். அதுக்கப்புறமா நம்மளுடைய தாயினுடைய எப்போ வரணுமோ அப்போ அல்லாஹு தாலா அந்த ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு உயிரை எடுத்து, இப்போ யாஸ்மின் ஆலிமாவா அந்த உயிரை எடுத்து அல்லாஹு தாலா வந்து என்ன அம்மாவோட வயிற்றுல இந்த வருஷத்துல அப்படியே கொண்டு வந்து அழகா கொண்டு வந்து அம்மாவோட வயிற்றுல கொண்டு வந்து போட்டு இந்த உலகத்துக்கு என்ன வர வச்சான். எனக்கு தவணை எல்லாம் கொடுத்துட்டான். நீங்களா உங்களுடைய உயிர் கரெக்டா அந்த இடத்துல எடுக்கப்பட்டு, அதனாலதான் இந்த தாத்தா பாட்டி பிறப்பு எல்லாமே வருது. மறுமை நாள்ல எல்லாருமே 33 இயர்ஸ், எல்லாரும் 33 வயசு, ஒத்த வயது உடையவர்களாக இருப்போம். ருபனா துராபா, ஒரே வயசு உடையவங்களாக நம்ம எல்லாருமே இருப்போம். அங்கேயும் இந்த வயசு வித்தியாசம் கிடையாது. ஆனா பேசிக்கிறோம், இவங்கதான் எங்க அத்தாவா இருந்தாங்க, இவங்கதான் என் பிள்ளையா இருந்தாங்க, இவங்கதான் என் ஒய்ஃபா இருந்தாங்க. ஆனா பட் ஏஜ் டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாம் ஒரே ஏஜ். அந்த உயிருக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுமா. உடல் தான் மூப்படைஞ்சு அது தவணை முடிஞ்சோன்னா அது நம்மளை விட்டு கலண்டு போயிடும். உயிர் அப்படிதான் இருக்கும். மாஷா அல்லா. அந்த சமயத்துல அந்த உயிர் கொண்டு வந்து அதுக்கு அந்த மண்ணுடம்ப கொடுத்து, மாஷா அல்லா, சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு கிளியினுடைய கேஜ் மாதிரி
கிளி மாதிரி இந்த உயிர், கிளியினுடைய கூடு மாதிரி. அதை விட்டு வெளியவும் போக முடியாத குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஆனால் அந்த கேஜ் வெரி 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 இன்டலெக்சுவல் கேஜ். மாஷாலா எல்லாமே தானே பண்ணிக்கிறோம். அதாவது என்ன, இருதயம் அதுல வந்து இயங்கு தசை இயக்கு தசை இருக்கும். சில சமயம் கை கால் நம்ம அசைக்க முடியும். ஹார்ட்டை பத்தியோ நுரையீரலை பத்தியோ மலைக்குடலை பத்தியோ அது பிரச்சனை வர வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு துடிச்சிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு வேலை பண்ணும். அது பாட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பல்சஸ் மூலமா இதை பண்ணு அதை பண்ணு மூளை வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதையும் ஆன் பண்ண வேண்டியதுல ஆஃப் பண்ண வேண்டியதுல மாஷாலா சூப்பரான கம்ப்யூட்டர். இதுக்கு ஈடு இணையானது ஒன்று உலகத்திலே கிடையாதுமா, கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அழகான கம்ப்யூட்டர் எப்போ முடியுங்கிறதையும் யாருமே நிர்ணயம் பண்ண முடியாது. எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயை கட்டுனாலும் மௌத்தை விட்டு காப்பாற்றவும் முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு உடலை கொடுத்து இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கான். வந்துட்டோம், மறுபடியும் ஒரு மவுத், மறுபடியும் ஒரு உயிர் கொடுத்தல். அதுல வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட போய் நிக்க போறோம். அங்க போய் நிக்க போறோம். அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, அபதன் அபதா. நமக்கு தெரிஞ்சது அதுதான், அல்லாஹ் சொல்லிட்டான் அபதன் அபதா, அங்க மவுத் கிடையாது. அதுக்கு மேல நடக்க போகுதுங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம நம்ப வேண்டியது அபதன் அபதா. அப்போ ஒரு காலகட்டம் எப்படி இருந்தோம். இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் வருதுமா மனசுல, அல்லாஹ் நாங்க அந்த உலகத்தை விட்டு வரப்போ நாங்க இந்த பொய்யான உலகம், யாரும் உன்னையும் பார்க்க முடியாத இந்த உலகத்துல எங்களுக்கு தாயினுடைய வயிற்றுக்குள்ள எங்களை பாதுகாத்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்த உன்னை பார்க்க முடியாத இந்த பாலும் உலகத்தை விட்டு போறதுக்கே இந்த அழுகுறோமே, காப்பாத்துறதுக்காக எத்தனை மாத்திரை வேணாலும் உள்ள போட்டுக்கிறோமே ரப்பு. உன்னுடைய சகவாசத்துல இருக்கிறப்போ எங்களுக்கு அந்த மவுத்துன்னு ஒண்ணு வந்துச்சு, அப்ப நாங்க அழுதுருப்போமோ, அப்போ நாங்க தவிச்சிருப்போமோ, அடடா தெரியாம இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டோமே, இந்த உலகத்துக்கு வர்றோங்கிற போட்டிக்கு நம்ம ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம அழுதுருப்போமோ, நம்ம என்ன பண்ணிருப்போம். பல கேள்விகள் உள்ள அப்படியே அடுக்கடுக்கா வருதுமா. நிச்சயம் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் நம்ம எப்போ இந்த உலகத்துல கண்ணை மூடுறோமோ. உலகத்துல கண்ணை மூடணும்னா உயிர் தன் பழைய ஆற்றலோடு வெளியாக ஆரம்பிச்சிடும். உயிருக்கு ரொம்ப ஆற்றல்மா, நிறைய ஆற்றல் இருக்குது. குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத். மவுத் சர்பத் மாதிரி குடிக்கக்கூடியது, எல்லாம் அனுபவிச்சிடும். தாஇகத்துல் மவுத் தான் உயிருக்கு முடியல. தாஇகத் அப்படின்னா டேஸ்ட் பண்றது, டேஸ்ட் பண்ணக்கூடியதுதான். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனியில வந்து அல்லாஹோடு ஆலமுல் அருவாகல இருந்த அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு மறுமையில போகக்கூடிய நிலைமை வரும். அது நல்லதாவும் இருக்கும், அது நவுது பில்லாஹ் மின்ஹு, அது கெட்டதாவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டனால நம்மளை பாதுகாக்கணுமா, நல்லதாவே நம்மளுக்கு ஆக்கி வைக்கணும் அல்லாஹ். அதனாலதான் திரும்புதல் தான் மறுமைக்கு வருவதை அல்லாஹ் சொல்கிறான். நீங்க வரக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு திரும்புதல் தானே தவிர புதிதாக வருதல் அல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், ஒரு பிரயாணத்துல ஒரு சிறு கட்டம் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த கம்பெனில இருந்ததுனால நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வுடைய குணங்கள் நமக்கிட்ட இருக்குமா. பாருங்க, அல்லாஹ்வுக்கு 99 பண்புகள் இருக்கு. அல்லாஹ் ரஹீம், கிருபை உடையவன். நமக்கும் அந்த கிருபை கொஞ்சம் இருக்கும். ஒரு ஏழை மேல பரிவு காட்டுறது, ஒரு மிருகத்து மேல பரிவு காட்டுறது. அல்லாஹ் சமீர், அவன் செவி ஏற்பவன். நமக்கும் அந்த துளி. அம்மா அல்லாஹ்வுடைய செவி ஏற்கும் தன்மையோட கம்பேர் பண்ணிட முடியாது, நவுது பில்லாஹ் மின்ஹு. ஆனா நம்மளுக்கும் அது கொஞ்சம் கேட்கும், அதனுடைய பிரதிபலிப்புகள். அவன் பசீர், அவன் பார்ப்பவன். நமக்கும் கண்ணு தெரியுது. அவனுடைய பார்வை ஆற்றலும் நம்முடைய பார்வை ஆற்றலும் நிச்சயமாக இன்கம்பேரபிள், கம்பேர் பண்ண முடியாது. ஆனா அந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் பிரதிபலிக்கும். அல்லாவே சொல்றான், அல்லாஹ் வந்து சொன்ன சதீர் குத்ஸில பதிவா, இன்னல்லாக ஹலக ஆதம பி சூரத்திஹி, அவனுடைய அமைப்புலதான் மனுஷன் மாதிரி கை கால்கள், அப்படி அவனுடைய குணங்கள், அவனுடைய எல்லா விதமான பண்புகளும் ஒரு துளி 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 மனிதனுடைய ஃபித்ரத்துல இருக்கும், மனிதனுடைய ஃபித்ரத்துல இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உருவத்துல நம்ம கற்பனை பண்ண முடியாது. கண்டிப்பா பார்ப்போம் ஒரு நாளைக்கு, அன்னைக்கு விளங்கிக்கிடுவோம். இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது இந்த ஊனக்கண்களால் கற்பனை செய்ய முடியாத, ஊனமுற்ற அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரே இறைவன், வல்லோன் அல்லாஹு தாலா, அவ்வளவுதான். இதை பாக்குறதுனால நம்ம அதை விளங்கிக்கிருவோம். மற்றபடி அவனோட படைப்புகளே நம்மளால விளங்க முடியலம்மா. இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி நம்ம ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காற்றுல எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கும், எத்தனை கோடி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணுக்கா தெரியுது? அது தெரிஞ்சா நம்மளாலதான் கண்ணை பைத்தியம் பிடிச்சிரும் நமக்குமா. அது தெரியாத வைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய கிருபை. சுத்தி இருக்கக்கூடிய செவரு, கதவு, அது எல்லாமே வந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த தஸ்பீஹ் பண்ணக்கூடிய சத்தங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு கேட்டுட்டா நரம்பு தெரிச்சிடுமா. அதனால நம்ம கேட்க அல்லாஹு தஆலா வைக்கல. எது நமக்கு தேவையோ அதை நமக்கு அளவோடு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த கம்பெனில இருந்ததனுடைய பாக்கியம், அந்த பிரதிபலிப்புகள் நமக்குள்ள இருக்கும். அவன் ஹாலிக், நம்மளுக்கு புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருக்கும் நமக்குமே. எல்லாமே நமக்குள்ள பிரதிபலிப்பு இருக்குதுமா. அப்போ நம்முடைய அந்த உயரிய தன்மையை இழந்துடாம மறுமைக்கு நம்ம போய் சேரணும். இப்போ இப்னு கசீர் ஆசிரியர் இதை பற்றி சுருக்கமா தான் சொல்லி, எனக்கு வந்து இதுக்கு மேல இதை சொல்றதுக்கு எதுவும் எனக்கு வார்த்தைகள் இல்லம்மா. இதை வந்து உணரணும். நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நான் எங்க இருந்தேன், அல்லாஹ் நான் வந்து உன்னோட அந்த கம்பெனில நான் இருந்தப்போ உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு எப்படி எல்லாம் மனசு வந்துச்சு. அந்த மௌத்தை நான் அனுபவிக்கிறப்ப நான் ரொம்ப அழுதணும்.
உன்னை விட்டு பிரியறதுக்கு உலகத்துல பாழும் உலகத்துக்குள்ள இதுங்களை விட்டு பிரியறதுக்கே நான் அழுவேன், நான் கவலைப்படுறேன், எப்படியாவது காப்பாத்திக்கணும், என்னென்னவோ சாப்பிட்டு நினைக்கிறேன், எப்படி அழுதேன் அல்லா, நான் ரொம்ப கவலைப்பட்டேனோ அல்லா. அல்லா நான் எவ்வளவு அழகா உன்னோட அந்த ஆழமுல அருவாகல இருந்திருப்போம் அல்லா. மறுபடியும் உன்னுடைய கம்பெனி நாங்க இழந்துடக்கூடாது அல்லா. நாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது ரஹ்மானே. இன்னும் அதுதான் உண்மை, அதுதான் உண்மைமா. வேற எந்த சித்தாந்தமுமே அறிவுக்கு எட்டவே எட்டாதுமா, அறிவுக்கு பொருந்தவே பொருந்தாது. இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த வசனத்துல அல்லாஹ் தன் இருப்புக்கும் ஆற்றலுக்கும் தானே படைப்பாளன் அப்படிங்கிறத விட படைப்புகளை இயக்குபவன் ஆதாரம் கூறக்கூடிய வகையில சொல்றான். எப்படி நீங்க அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றான் அல்லாஹு தாலா. படைப்பாளன் யாருமின்றி நாமே தோன்றிட்டாங்களா, அவங்க தானே படைத்து கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறாமா. 52வது அத்தியாயம் 35 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், தானே அவங்க படைச்சு கொண்டாங்களா அவங்கள? அல்லாஹ் தஆலா கேக்குறத பாருங்கம்மா. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன் அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன் அம் லஹும் சுல்லமுன் யஸ்தமிஊன ஃபீஹ் ஃபல்யக்தி முஸ்தமிஉஹும் பிசுல்தானின் முபீன் அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன் أم تسألهم الأجر فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتبون أم يريدون كيدا فالذين كفروا هم المكيدون أم لهم إله غير الله سبحان الله أما يشركون. அடுக்கடுக்காக கேள்விகள் அல்லாஹு தஆலா கொடுக்கிறாமா. எப்பொழுதுமின்றி தாமாகவே அவர்கள் படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்கள் படைக்கிறவர்களா, அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் தான் படைத்தார்களா? எனினும் அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள். அல்லது அவர்களிடம் உம்முடைய ரப்புடைய கருவூலங்கள் இருக்கின்றனவா, அல்லது அவர்கள் அடக்கி ஆள்பவர்களா, அல்லது அவர்களுக்கு ஒரு ஏணி இருந்து அதில் ஏறி வானத்திற்கு சென்று அங்கு பேசப்படுகின்றதை செவியேற்கின்றார்களா? அவ்வாறாயின் அவர்கள் செவியேற்றவன் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வரட்டும். அல்லது அல்லாஹ்வாகிய அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமா? அல்லாவுக்கு பெம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்றாங்கல்ல, பெண் மக்கள் இருக்குல்லாம் கற்பனை பண்ணக்கூடியவங்களாக அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க. இறைவனுக்கு பெண் மக்கள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. இன்னைக்கும் அப்படி மற்ற மதங்கள் இருக்குல்லம்மா, பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது, கணவன் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம். அல்லது அவர்களிடம் ஏதேனும் நீ கூலி கேட்கிறீர்களா, அவர்கள் கடனாக சுமையேற்றப்பட்டிருக்கிறார்களா, அல்லது அவர்களிடம் மறைவான செய்தி இருக்கிறதா, அவர்கள் அதனை எழுதுகின்றார்களா, அல்லது உங்களுக்கு எதிராக ஏதேனும் சூழ்ச்சி செய்ய அவர்கள் நாடுகின்றார்களா? அவ்வாறாயின் காஃபிர்கள் தான் சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத வேறு எந்த நாயனும் உண்டா? அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன், மிக தூய்மையானவன், மிக தூய்மையானவன். இன்னும் அல்லாஹ் சொல்றாமா, சூப்பரா அம்மா, இந்த வார்த்தை கிட்டல நடுங்குதுமா. அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமாமா? சொல்றான் அல்லாஹு தாலா, وَإِنْ يَرَوْا كِسْفًا مِنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُوا سَحَابٌ مَرْكُومٌ. வானத்தில் இருந்து ஒரு துண்டு பெயர்ந்து தம் மீது விழுவதை அவர்கள் கண்டாலும் அதை அடர்த்தியான மேகம் என்றுதான் கூறுவார்கள். அவங்கள விட்டுருங்க நபியே, அவங்கள விட்டுருங்க, அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அப்போ அல்ல இப்னு அப்பாஸ் அந்த நம்பிக்கை அல்லாஹ் கேட்கிறான், எப்படி நிராகரிக்க முடியும் உங்களால? நீங்க ஏற்கனவே மௌத்தா போனதை தடுக்க முடிஞ்சா உங்களால? உங்க வாழ்க்கையும் உங்களுக்கு தெரியாது, எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறது தெரியாது. 104வது மாசம் பிறக்கிறப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர் கருவறையில சொல்றாங்க டாக்டர்ஸ், அந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிர் துடிப்பு வருதுன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க உயிர் துடிப்பு வரல, அதனால அபார்ட் பண்ணிடுங்க, இது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கருவுற்ற தாய்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த 3வது மாசம் அந்த குறிப்பிட்ட நாள்ல உயிர் துடிப்பு வந்தாதான் அது குழந்தையாக மாறும், இல்லைன்னா அது வெறும் சதக்கட்டி தான். அந்த உயிரை கொண்டு உள்ள இறக்குறது யாரு, அதுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? அது வரைக்கும் அந்த உயிர் எந்த இறப்பு நிலையில் இருந்தது, அதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா அல்லாஹ்வை மட்டும் நம்ப மாட்டோம். நாங்க பாக்குற சக மக்களை, இது இப்ப வந்த உலகம், இங்க பாக்குற கல்லையும், இங்க பாக்குற பறவையும், இங்க பாக்குற விலங்குகளையும், இங்க நம்ம பாக்குற அத்தா அம்மா பாட்டி தாத்தா ராஜாவையும் நாங்க வணங்குவோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம், எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். ஏன் அந்த சிந்தனை போகுது? அதான் அல்லாஹ் சொல்றான், இவங்க எப்படிப்பட்ட மூடி போடப்பட்டிருக்குன்னா, வானத்துல இருந்து ஒரு துண்டு இடிஞ்சு விழுந்தா கூட இது மேகத்தினுடைய துண்டு உழுகுது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்கம்மா, நீங்கள் உயிரற்றவர்களாய் இருந்தீர்கள், அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பதனுடைய விளக்கம், உங்கள் பெற்றோரின் முதுகந்தண்டில் உயிரற்றவர்களாக குறிப்பிட்டு சொல்லும் எந்த பொருளாகவும் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். பின்னர் உயிரூட்டி உங்களை இறைவன் படைத்தான். பின்னர் உண்மையாக உங்களை இறக்கச் செய்வான். பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை அவன் எழச் செய்வான். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்தை தான் இவங்க உதாரணமா காட்டுறாங்கம்மா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 முறை மௌத்தாக்கினாய், 2 முறை உயிர் கொடுத்தாய். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்கம்மா, அல்லாஹ் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மண்ணாக இருந்தீங்க. இது ஒரு இறப்பு நிலை. அதான் சொல்றோம்ல, அதாவது இப்ப நான் இஸ்ரார் அஹமது ஹசரத் வந்து அதை பத்தின ஒரு கிளியர் கட்டா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்னு கசீர் ஆசிரியரும் அவங்க சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த கான்செப்டுக்கு தான் அவங்களும் வர்றாங்க. அந்த இறப்பு நிலையை பத்தி மட்டும் சொல்றாங்க, முன்னாடி ஒரு நிலைமையே சொல்லல. அந்த மண்ணாக இருந்தீர்கள், அது ஒரு இறப்பு நிலை. பின்னர் உங்களை படைத்து உயிர் தந்து வாழ்வை தந்தான், இது ஒரு பிறவி. மறுபடியும் உங்களை இறக்க வைப்பான், மறுபடியும் அடக்க ஸ்தலத்துக்கு அனுப்பப்படுவீர்கள், இது மற்றொரு இறப்பு. அதற்கு பின்னர் மறுமை நாளில் உயிர் தந்து உங்களை அவன் எழுப்புவான், இது மற்றொரு பிறவியாகும். ஆக 2 இறப்புகளும் 2 பிறவிகளும் ஆகும். அல்லாஹு தஆலா ஏன் நிராகரிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், எப்படி நீங்க அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும்? அல்லாஹு தஆலா நம்மள முஸ்லிம்களாக பிறக்க வச்சு அவனை உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்ததற்கு சஜிதாலேயே வாழ்க்கை பூரா கடந்தாலும் நன்றி செலுத்த முடியாதம்மா. எல்லாவற்றுக்கும் மேல இஸ்ரார் அஹமது ஹசரத் ஒரு புள்ளி வைக்கிறாங்க தெரியுமா? இந்த நாளையும் மீறி இன்னொரு வாழ்க்கை எனக்கு இருந்திருக்கு. என் ரப்புடைய கற்பனையில் யாஸ்மின் ஆலிமா என்ற என்னை பற்றிய ஒரு கற்பனை, எனக்காக ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு என்னுடைய கேரக்டரை பத்தி அவனுடைய மனசுக்குள்ளாக, அது வந்து இறைவன் மட்டும் இருந்தது. அந்த அம்ரில் நான் அம்ரில் இருந்தேன், இறைவனின் எண்ணத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உயிர். அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு விளக்க முடியலம்மா என்னால. ஆனா அவங்க சொல்றப்போ அல்லாஹ் 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 ரப்பு உன்னுடைய எண்ணத்திலிருந்து, உன்னோடு பேசும் கூடிய பதில் வாங்கக்கூடிய அந்தஸ்திலிருந்து போட்டிக்கு வருகிறேன் என்று முட்டாள்தனமாக ஒத்துக்கொண்டு மறுபடியும் இறப்பு நிலைக்கு சென்று மறுபடியும் உயிரோடு வந்து அல்லாஹ் அக்பர், இப்பொழுது நான் மறுபடியும் மௌத்தாகி மறுபடியும் உயிர் பெற்று வரக்கூடிய நாளில் என்னுடைய தனித்தன்மையை, எங்களுடைய அந்த உயரிய அந்தஸ்தை, எங்களுடைய அந்த கண்ணியத்தை இழந்து போய்விடக்கூடாது யா அல்லாஹ். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கணுமா. அல்லாஹ் ரப்புனா என்ன, எங்களுடைய அல்லாஹ் அதுல வளர்க்கறது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அல்லாஹ் கண்ணியம் படுத்திருக்கான். அந்த கண்ணியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய எண்ணத்தில் இருந்தேன். அதாவது நபிசல்லாசம் சொல்றாங்க, ஏன்னா என்ன இரணம் வந்து நான் எனக்கு இந்த உலகத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறது எப்போ எழுதப்பட்டுச்சுன்னு சொன்னா, வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பு 50,000 வருடங்களுக்கு முன்பே இப்படி ஒரு கேரக்டர் இந்த உலகத்துல இன்னதுதான் அவங்களுக்கு இரணம். ஆயுளா இருக்கணும். இரணம்ங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாதுமா. ஆயுள் ஒரு இரணம், ஆரோக்கியம் ஒரு இரணம், உறவுகளின் அன்பு ஒரு இரணம், எல்லாமே ரிசுக் தான். அல்லாஹ்ட்ட வரக்கூடிய ரிசுக் தான். அறிவு ஒரு ரிசுக், எல்லா ரிசுக்குமே இவ்வளவுதான் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது என் கதை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். மாஷா அல்லாஹ். அப்புறம் அந்த கேரக்டருக்கு நான் ஒத்துக்கொண்ட ஒரு காலகட்டம். அல்லாஹ்ட்ட ஒத்துக்கிட்டோம். அல்லாஹ் ஹமலகல் இன்சான், அல்லாஹ் அதையும் சொல்றான், மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான ஜலூமன் ஜஹூலா, இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாகவும் முட்டாளா இருக்கான். இந்த உலகம் தான் பெருசு, இந்த உலகம் தான் பெருசுன்னு இருந்துடுறான். அல்லாஹு அக்பர். அன்பான தீன் சொந்தங்களே, சகோதரிகளே, பல சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய மிக அற்புதமான புதையல் இந்த ஆயத். சொல்ல போனா செத்து பழிச்சவங்க நம்ம எல்லாருமே இனி ஒரு தடவை சாக போறோம், அதனால இறப்பும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மறுபடியும் உயிரோட வரப்போறோமே, அது வந்து நிரந்தரம். அந்த ஒரு பயத்தோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இன்ஷா அல்லாஹ். அதுவும் அல்லாஹ் நாடு. அத மாஷா அல்லாஹ் கானவமா லம்யஷா லம்யக்குன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு முறை, ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாங்கள் வீணாக்கி விடாமல் எங்கள் நிரந்தர மறுமையில் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய நாளுக்கு சாதகமான ஒரு லாபகரமான வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து வர எங்களுக்கு அருள் செய்ய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.